வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f dot g equal to g dot f. முதல்ல f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா f dot gயும் g dot fம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? f dot g equal to g dot f. இப்போ f dot g நம்ம என்ன எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாம். g dot f வந்து g of f of x ன்னு எழுதலாம். அடுத்து இந்த f of g of x க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வேல்யூ உள்ள எழுதிக்கலாம். g of x க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x minus k. அப்போ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். உள்ள வந்து 6x minus k equal to g of f of x க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 3x plus 2. இப்போ இந்த f of x க்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f of x equal to 3x plus 2. அதாவது உள்ள வந்து x வந்துருந்துச்சுன்னா அந்த x வந்து 3ஆல் இன்டூ பண்ணி 2 ஆட் பண்ணிக்கலாம். இதை x 3ஆல் இன்டூ பண்ணி 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல் இந்த இடத்துல f of 6x minus k வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6x minus k plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது g of x கொடுத்துருக்காங்க. g of x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6x minus k. அதாவது x உள்ள வந்துருந்துச்சுன்னா அதை 6ஆல் இன்டூ பண்ணி கேவை மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா g of 3x plus 2 இருக்கு. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்னா 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x plus 2 minus k அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம விரிவுபடுத்தி எழுதும்போது இந்த 3 6 பெருக்குங்க. 6 3s are 18. 18 into x 18x minus 3 into k 3k plus 2. இது தனியாக நிற்கிது, அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இது வந்து 6 வெளியே இருக்குது. அப்போ 6 into 3 18 x plus 6 into 2 12 minus k. இதை நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல 18x இருக்குது, அந்த பக்கம் 18x இருக்கு. அப்போ 18x minus 3k plus 2 minus 18x equal to plus 12 minus k. இல்லை முதல்ல நம்ம 18x minus 18x 0 ஆயிரு. இப்போ அடுத்து minus 3k plus 2 equal to 12 minus k இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் ஒன் சைடு, கேலாம் ஒன் சைடு கொண்டு போய்க்கலாம். minus 3k இந்த பக்கம் இருக்கிற minus k இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus k equal to இந்த பக்கம் 12 இருக்குது, 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2. அப்போ minus 3k plus k அப்படிங்கிறது minus 2k. அப்போ minus 2k எதுக்கு ஈக்குவல்? 10க்கு ஈக்குவல். k equal to 10 by minus 2. மைனஸ் மேலே கொண்டு வந்துக்கலாம். அப்போ மைனஸ் 10 by 2. 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 5. அப்போது கேனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு மைனஸ் 5. இரண்டாவது சம் பார்த்தீங்கன்னா f of x ஈக்குவல் டு 2x minus k, g of x ஈக்குவல் டு 4x plus 5 கொடுத்துருக்காங்க. f dot g ஈக்குவல் டு g dot f கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எழுதிக்கலாம். f dot g ஈக்குவல் டு g dot fன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த f dot g என்னன்னு எழுதிக்கலாம்னா f of g of xன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இது வந்து g of f of xன்னு எழுதிக்கலாம். இப்போது f of g of xனுடைய மதிப்பு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். 4x plus 5 இது வந்து g of x கொடுத்த மதிப்பு. அடுத்தது g of f of xனுடைய மதிப்பை உள்ளே போட்டுக்கலாம். 2x minus k. இப்போது f of x அதுக்கு வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா f of xனாவே 2x minus k அப்படின்னு எழுதிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல x வந்துருக்கும்போது அதை 2ஆல் இன்டூ பண்ணி கேவை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்னா x வந்துருக்கிற இடத்துல 4x plus 5 வந்திருக்கு. அப்போ 2 இன்ட்டு 4x plus 5 minus k அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு
அடுத்தது g of xக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். g of x பார்த்தீங்கன்னா 4x + 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன எடுத்தோம்னா இங்கே x உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதை 4ஆல் இன்ட்டு பண்ணி 5 ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய மீனிங். அப்போ இதுக்கு வந்து g of 2x - kன்னு கொடுத்துருக்காங்க. இந்த x வந்திருக்கிற இடத்துல 2x - k வந்திருக்கு. அப்போ 4 × 2x - k + 5. இங்கே ஒரு 5 எக்ஸ்ட்ரா வருது, அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 2 × 4 8, 8x + 2 × 5 10 - k = வெளியே இருக்கிற 4ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 4 2s are 8, 8x - 4 × k 4k + 5. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8x 8x ரெண்டு பக்கம் 8x இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்து இந்த பக்கம் மைனஸ் பண்ணோம்னா 0 ஆயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் எழுதுங்க. இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 10 - k = -4k + 5 எழுதிக்கலாம். k எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துக்கலாம். இந்த -4k இருக்குது, இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம்னா +4kன்னு மாறிக்கு. அடுத்து ஆல்ரெடி -k இருக்குது, அதை எழுதிக்கலாம். அப்போது அந்த -4k இந்த பக்கம் வரும்போது +4k - k. இங்கே வந்து 5 இருக்குது இந்த பக்கம், இந்த 10 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10. அப்போ 4k - k அது பார்த்தீங்கன்னா நமக்கு 3kன்னு கிடச்சிது. 4k - k வந்து 3k, 4k - k வந்து 3k, 3k = 5 - 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -5. அப்போ k = -5/3. -5/3ங்கிறது k-னுடைய வேல்யூ. தேர்ட் சம் பாருங்க. If f of x = 2x - 1, g of x = x + 1/2, so that f dot g = g dot f = x. இப்போ இதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா f dot gயும் g dot fன்னு ஈக்குவல்னு கொடுத்துட்டு k வேல்யூ கேட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுனுடைய வேல்யூமே xக்கு ஈக்குவல், அதாவது f dot gயும் g dot fன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சோம்னா அது xக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா f dot g கண்டுபிடிக்கலாம். f dot g = f of g of x. இப்போ f of g of x நம்ம எழுதலாம். f of g of x உடைய வேல்யூ x + 1/2 அப்படி கொடுத்துருக்காங்க. இதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ f of xனா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா f of x = 2x - 1. அதாவது இந்த xஐ வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணி 1ஐ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக x + 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 × x + 1/2 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா x + 1 - 1 இந்த வெளியே இருக்கிற -1. அப்போ அந்த +1 - 1 என்ன 0 ஆயிரு. கேன்சல் பண்ணிட்டோம்னா = x. அப்போ வந்து f dot g வந்து என்னென்னு வருதுன்னா xன்னு கிடைக்குது. இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல் g dot f கண்டுபிடிக்கலாம். இப்போ g dot f = g of f of xன்னு எழுதிக்கலாம். இப்போ g of f of x அப்படிங்கிறது g of f of xனுடைய வேல்யூ 2x - 1. இது அப்படி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து g of x. என்ன அர்த்தம்னா xஐ வந்து 1ஓட ஆட் பண்ணி அதை டோட்டலாக 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல xக்கு பதிலாக 2x - 1 வந்திருக்கு. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x + 1/2 அப்படிங்கிற மாதிரி 2x - 1 + 1 ஹோல் டிவைடட் பை 2. இதில் இந்த -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x/2 அப்படின்னு கிடைக்கி 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதனுடைய வேல்யூ x. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா f dot gயும் வந்து பார்த்தீங்கன்னா xக்கு ஈக்குவலாக வந்துச்சு. இப்போது g dot fம் xக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா from 1 and 2 from 1 and 2 f dot g = g dot f = x அப்படின்னு எழுதிக்கலாம். therefore
Question number 4. If f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, find a if g dot f of a equal to 1. இதில் பார்த்தீங்கன்னா கொஷினில் f of x, g of x கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது f of aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த f of xலேருந்து நம்ம முதல்ல வந்து f of a-னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். f of a என்ன வரும்னா f of x-க்கு x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ f of a-க்கு a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம f of a-க்கு எடுத்துக்கலாம். அவங்க எது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா g டாட் f of a ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? g of f of a-ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு 1. இப்போ f of a-னுடைய வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே f of a-க்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x மைனஸ் 2. x வந்து 2-ஐ மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த xக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 வந்து மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இங்கே இருக்குது, மைனஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. a வேணா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் 4. இதனுடைய மதிப்பு a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ங்கிறது இதற்கான விடை. Thank you for watching this video. Please subscribe this channel.